அப்படின்னா முதல்ல அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். திரு விஜய் அவர்களை விமர்சித்து நம்ம வீடியோ போட்டோம்னா நேம் ஆயிடலாம். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். அண்ணன் திரு விஜய் அவர்களை நீங்கள் வஞ்சி போட்டிங்கனாலும் நேம் ஆயிடலாம், ஃபேமஸ் ஆயிடலாம். அவங்க வீடியோ வைரல் ஆயிரும், உங்களுக்கு காசு வரும். அவரை வஞ்சி போட்டாலும் வசைபாடி போட்டாலும் காசு வரும், அவரை வாழ்த்தி போட்டாலும் காசு வரும். அது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்போ நக்கீரன் கோபால் அவர் என்ன செய்கிறாருன்னா, உடனே இது ஒரு சினிமா ஷூட்டிங்கு, ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, ஷூட்டிங்கினால தான் இந்த உயிர் போயிடுச்சு, இதுக்கு காரணம் விஜய் அப்படின்றாரு. அவர் ஒரு புதுசாக ஒரு வதந்தியை கிளப்புறாரு. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லி வீடியோ போட்டால் உடனே இவங்க வதந்தியை கிளப்புறாங்கன்னு சொல்லி கைது பண்ணுது. அரசுக்கு ஆதரவாக பேசுனா அவங்கள யாரையும் கைது பண்ணாது. அண்ணன் திரு விஜய் அவர்களை திட்டி தீர்த்து போட்டால் இந்த அரசு, இந்த காவல்துறை கைது பண்ணாது. அதே நேரத்தில் அரசுக்கு எதிராகவோ உண்மையை பேசினாலோ வதந்தி அப்படின்னு சொல்லி கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டுறாங்க. அப்போ நக்கீரன் கோபால் ஆசிரியர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜயை ஒருமையில் பேசுகிறார். அவன் இவன் அப்படி இப்படி அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார். இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செந்தில் அவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு திமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க, நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு அண்ணன் திரு விஜய் அவர்களை திட்டி தீர்த்து வீடியோ போடுறது. இப்போ என்னன்னா, அவரை திட்டி வீடியோ போட்டால் நேம் ஆயிடலாம். சரி போடு, எவ்வளோ காலம்தான் உங்களுக்கு இருக்கும், அதனால் நீங்களும் வீடியோ போடுறீங்க, சரி போடுங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பெண்கள் பூரா தன்னெழுச்சியாக, குடும்ப பெண்கள் பூரா அவங்களும் வீடியோ போடுறாங்க அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக சில பேர் வீடியோ போடுகிறார்கள், ஆதரவாக பல பேர் வீடியோ போடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு உண்மை. அப்போ மக்களுக்கு தெரியும்ல இந்த யார், இந்த சதிச்செயலை செய்தவர்கள் யார் அப்படின்னு. இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் போட்டிருக்காரு. அதில் போய் என்ன பண்ணுறேன், அந்த பாதிக்கப்பட்டவர்கிட்ட எப்படி ஒரு கேஸு போடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மயம் இறந்துருக்கான்ற வருத்தத்தில் கேஸு போடுறாரு. அவங்க வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களே, உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள், வீட்டுக்காரரு கூட சண்டை போட்டால் தன்னுடைய பிள்ளை பக்கம் நியாயத்தை அவர் கேட்க முடியாதா, அவருடைய மயன் இறந்து போயிட்டேன், உண்மையான என்னன்னு கேட்டு அவர் ஒரு கேஸு போடுறாரு. உடனே இவங்க போய் அந்த குடும்பத்தில் சண்டை எடுத்து அவன் பொண்டாட்டிட்டையும் இவன்